நாளிலே நான் வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நமக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற ஒரு நல்ல தேவன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் அற்றிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி இளைப்பாறுதல் அற்றிருந்தார்கள். அவர்களுக்கு எதிலையுமே இளைப்பாறுதல் இல்லை. சுற்றிலும் நெருக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் ஆண்டவரை தேடின போது என்னுடைய ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டார் என்றால், சுற்றிலும் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு இந்த காலை வேளை ஆராதனையிலே ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிறவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லை, எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, நான் ரொம்ப அங்கலாய்ப்பாய் மனதுக்குள்ளே வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வராதா, எனக்கு ஒரு சமாதானம் வராதா? ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சுற்றிலும் இளைப்பாற பண்ணுவேன். உங்களை சுற்றி கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் வேதத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சாலோமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாலோமோனுடைய 40 வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது, அந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் அவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்தார். அவனுக்கு எதிராளிகள் அங்கே வரவில்லை, அவனோடு போர் செய்கிறவர்கள் அங்கே இல்லை, அவனுடைய ராஜ்யபாரத்திற்காக அடி போடுகிறவர்கள் அந்த இடத்திலே இல்லை, இவனுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கிறவர்கள் இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சாலோமன் ராஜ்யபாரம் பண்ண அந்த நாட்களிலே சுற்றிலும் இருக்கிற எல்லாருடைய கண்களிலேயும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நான் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கலாம். மகனை நினைக்கும் போது உங்களுடைய மனதிலே இளைப்பாறுதல் இல்லை, கடன் பிரச்சனையை நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலே இல்லை. நான் நிம்மதியாய் தூங்கி பல நாட்கள் ஆகிறது, பல வருஷங்கள் ஆகிறது, என்னுடைய ஆத்மா இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், எனக்கு சொத்து இருக்கு, எனக்கு கார் இருக்கு, எனக்கு இடம் இருக்குது, எல்லாம் இருந்தும் என்னுடைய இருதயத்தில் என்னமோ தெரியல, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, சஞ்சலமா இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றி போட்டு, எப்படி சாலோமோனுடைய நாட்களிலே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தாரோ அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே வேதனையோடு இருக்கிற நமக்கு கர்த்தர் தரப்போகிறார். வெகு சீக்கிரத்திலே உன்னுடைய மனம் ஒரு இளைப்பாறுதலை சந்திக்க போகிறது. உன்னுடைய மனதிலே இருக்கிற அந்த கஷ்டத்தை மாற்றி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை கர்த்தர் கொண்டு போகாமல் இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுத்து போட மாட்டார். சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் இந்த இளைப்பாறுதல் இல்லாமலே போய் சேர்ந்துருவேனோ, இளைப்பாறுதல் இல்லாமலே, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு நிம்மதி கூட என் வாழ்க்கையில இல்லை, எங்கு பார்த்தாலும் ஒரே கஷ்டம், எங்கு பார்த்தாலும் ஒரே சஞ்சலம். இல்லை, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை வெகு சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம, சுற்றிலும் எந்த ஆபத்தும் இல்லாம, அங்கே உங்களை எதிர்ப்பார் இல்லாம, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்கள் இல்லாம, உங்க மனசை காயப்படுத்துகிற அந்த ஆட்கள் இல்லாம கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, சுற்றிலும் நமக்கு என்ன பண்ணுவார்னா இளைப்பாறுதல் தருவார். இப்ப சுற்றிலும் உங்களை குத்துகிறவர்கள், இப்ப சுற்றிலும் உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள், இப்ப சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்க மேல வெறுப்ப கொட்டுறவங்களா ஒருவேளை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும், இந்த நிலைமை சீக்கிரமாய் மாறும். கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு உங்க வீட்டை நினைக்கும் போது உங்களுக்கு சஞ்சலம் இல்லை, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நினைக்கும் போது பெரிய சஞ்சலம் இல்லை. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, வெகு சீக்கிரத்தில் நான் உன்னை எப்படி வைக்க போறேன் அப்படின்னா, நீ உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள், உனக்கு விரோதமாய் பேசுகிற நாவை நான் குற்றப்படுத்துவேன். அன்றைக்கு உங்களுக்கு சமூகமான ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருவார். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லுங்கள். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு இளைப்பாறுதல் வரும். உன்னுடைய இருதயம் இளைப்பாறும், உன்னுடைய மனது இளைப்பாறும். நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவர் பலருடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்திலே 33ஆம் அதிகாரம்
யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசையை குறித்து இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. அந்த 20 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனுடைய கையிலே கொடுத்தார். அந்த ஜனங்களை பத்திரப்படுத்த வேண்டியது அவனுடைய வேலை. அந்த ஜனங்களை கொண்டு போய் கானான் தேசத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையிலே கொடுக்கிறார். ஆனால் அவன் நினைக்கிறான், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் கீழ்ப்படிதல் இல்லாத ஜனங்கள், ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் மிகவும் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். இந்த ஒர்க்கை நான் எப்படி முடிக்க போறேன், இவர்களை கொண்டு நான் எப்படி சேர்க்க போகிறேன், அந்த ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ளே வருகிறது. அந்த தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும். அது மிகப்பெரிய அங்கலாய்ப்பு. அப்போ அவனுடைய இருதயத்தில் இளைப்பாறுதலே இல்லை. நான் எப்படி சமாதானமா இருக்கிறது, இவ்வளோ பேர்ல என்ன நடந்தாலும் என்னதானே கேட்பாங்க. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ பயப்படாத, நான் உனக்கு வெகு சீக்கிரத்திலே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நீர் என் கூட வரணும், ஆண்டவரே என் கூட இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு கேட்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் இளைப்பாறுதல் தருவேன். நான் நம்புறேன், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நினைத்து, குடும்ப பாரத்தை நினைத்து, எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி இந்த வேலையை நான் செய்ய போகிறேன், எப்படி இவர்களை எல்லாம் காப்பாற்ற போகிறேன் என்று மோசையை போல உங்களுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்குமே ஆனால், இளைப்பாறுதல் அற்றிருக்குமே ஆனால், நான் நம்புறேன் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னா இளைப்பாறுதலோட செய்ய போறீங்க. ஆமென் சொல்லுங்கள். சமாதானத்தோட செய்ய போறீங்க, சஞ்சலம் இல்லாம செய்ய போறீங்க. ஏன்னா கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பாய், கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போக போகிறது. அப்பொழுது உங்க கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் இளைப்பாறுதலோடு செய்ய போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது என் தலைமையில இந்த அபிஷேகம் வரணும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் சிலருடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம ரொம்ப சஞ்சலத்தோட செய்கிறோம், நிறைய பயத்தோட செய்கிறோம். ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டா நிறைய பேருக்கு தூக்கம் அவங்கள விட்டு போயிடுது. ஐயோ என்னால் தூங்கவே முடியல, இது முடிக்கிற வரைக்கும் என்னால் தூங்க முடியாது, இது முடிக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இருக்காது. இப்படி உடனே அடுத்த வேலை ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம். இல்லை, நான் நம்புறேன் நம்ம கையில் கொடுக்கப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம சஞ்சலத்தோட செய்யக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இளைப்பாறுதலோட பண்ணணும். உங்க கையில் எவ்வளோ கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தாலும், உங்க கையில் எவ்வளோ பெரிய பொறுப்புகளை கொடுத்தாலும் நீங்க சஞ்சலத்தோட செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய அபிஷேகம். என்னன்னா அதை இளைப்பாறுதலோட செய்யணும். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க அப்படி செய்யாமல் இருக்கிறாங்க. பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், என் கையில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு தூக்கம் போயிடும், எனக்கு அது முடிக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே வாழ முடியாது. இப்போ அப்படிதான் நான் இருக்கிறேன், நான் அப்படி படபடத்துட்டே இருக்கிறேன். இந்த காரியம் எப்படி ஆகுமோ, இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேனோ, பிள்ளையை எப்படி கரை சேர்த்த போறேனோ. இல்லை, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை 100% நம்புறேன். ஆண்டவர் இனி உங்க கையில கொடுக்க போடுகிற பொறுப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்கன்னா இளைப்பாறுதலோட சமாதானமா நம்புறவங்க சத்தமா கையை மேல உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கர்த்தர் உங்களை இளைப்பாறுதலா இனி இந்த மகளுடைய திருமண காரியம், மகனுடைய திருமண காரியம், அந்த வேலை காரியம் கர்த்தர் இளைப்பாறுதலாய் செய்ய பண்ண போறாரு. சோ மோசைய ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம், வருஷம் தோறும் ஆதார் மாதம் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வருஷம் தோறும் ஆதார் மாதத்திலே 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்குள்ளே நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சூசான் அரண்மனையிலே நடக்கிற சம்பவம், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய யூதா ஜனங்கள்
கலக்கமானார்கள். துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனிதனாலே அவர்களுடைய இருதயம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த ஆமான் என்கிறவன் யூத ஜனங்களை கொல்லுவதற்காக ராஜாவினிடத்திலே போய் சகல உரிமையும் வாங்கி கொண்டு அவர்களை கொல்லுவதற்கான சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. அப்ப எல்லாருடைய இருதயமும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி, இந்த நாள் உனக்கு முக்கியமான நாள், இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள், இந்த நாளை நீ நோட் பண்ணிக்கோ, இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் நீ குறிக்க வேண்டியது உனக்கு இது இளைப்பாறுதலை கட்டளையிட்ட நாளாய். அன்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தந்தார். இனி உன்னுடைய காலம் வரைக்கும் இந்த இளைப்பாறுதல் உனக்கு தொடரும் என்று கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். நானும் அதே போல இந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஏதோ ஒரு துஷ்ட ஆமானாலே நீங்கள் இளைப்பாறுதல் அற்றிருக்கலாம். பாஸ்டர், அந்த ஒரே ஒரு நபர்னால நான் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு அந்த இளைப்பாறுதல் திரும்ப கிடைக்குமா? அந்த மனுஷனால எவ்வளவு சஞ்சலம், அந்த பிரச்சனையினால எவ்வளவு சஞ்சலம். கர்த்தராகிய ஆண்டவர் எழுத்தின்படி வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அந்த ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் அறிவித்தது போல இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த இளைப்பாறுதலின் நாளை இன்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். வருஷம் தோறும் நீங்கள் இனி இந்த நாளை கொண்டாட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கொண்டாடுகிற இன்னைக்கு கர்த்தர் அந்த இளைப்பாறுதலை எனக்கு தந்தார். இனி மரணம் வரைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட சஞ்சலம் அந்த மனுஷனாலே இல்லை. ஏனென்றால் உன்னை எதிர்க்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை 100% எஸ் எஸ் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது. கேளுங்க, நல்ல நல்ல சத்தம் வரட்டும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, ராஜா இந்த வார்த்தை எனக்கு தான். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். இந்த வசனத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், இதை நான் சுதந்திரப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. சோ நம்ம தேவனை குறித்து நாம் எப்படி சொல்ல போறோம்னா, அவர் சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் இதை என்னுடைய வாழ்க்கையில அப்படியே லிட்டரலா நான் உணர்ந்திருக்கிறேன். சில காரியங்களை குறித்து இளைப்பாறுதலற்று பல ஆண்டுகள், அது சரியான தங்குற இடம் அமையாது, குடியிருக்கிற வீடு அப்படி அமையாது. பார்த்தீங்க அப்படின்னா ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இளைப்பாறுதலே இருக்காது. சஞ்சலம், ஒரே பிரச்சனை, ஒரே மனிதர்களுடைய பல பக்கத்தில் அப்படி நெருக்கமாக இருக்கும். ஆனால் சில நாட்களில் நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அப்படியே கர்த்தர் அந்த கிருபையாய் ஜபங்களை எப்படி நடத்துகிறாருன்னா இளைப்பாறுதலோடு நடத்துகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு லாக்டவுன் காலங்கள் தான். ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலையும் திருச்சபையிலையும் கொஞ்சம் பேர் வந்து ஆராதிக்கிறது போல டெய்லி காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் நம்மளை சஞ்சலமே இல்லாமல் இந்த சூழ்நிலையில இளைப்பாறுதலாக ஆராதிக்க பண்றாரு. அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. நான் சொல்றேன், இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க நிறைய பேர் நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? படுத்த உடனே சிலர் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை யார் தர்றான்னா கர்த்தர். அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும், இத்தனை புயல் அடிக்கும் போதும் கர்த்தர் உங்களை சாப்பிட வைக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வேலைகளை செய்ய வைக்கிறார். நீங்க சமாதானமா இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை சூழ்நிலை அப்படி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ நிம்மதியாய் நீ நித்திரை செய்வாய், நீ சுகமாய் படுத்திருப்பாய், உன் சஞ்சலங்கள் அப்படியே மாறி போகும், உன் போர் முடிந்தது. இனி கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை இன்னைக்கு நீங்க முழுவதும் வீட்டில் வேலை ஸ்தலத்தில் எங்கே போனாலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். என்ன சொல்லணும்னா, என் தேவன் எனக்கு என்ன செய்ய போறாருன்னா ஒரு இளைப்பாறுதலை தரப்போறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தோட அல்ல, அப்படியே நல்ல நல்ல இருதயத்தோட அப்படி சமாதானமாக செய்ய போறோம். நான் வந்து இந்த நம்முடைய திருச்சபையினுடைய இப்பொழுது இருக்கிற இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது நான் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்தை சஞ்சலமாக செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தை கஷ்டமாக செய்யக்கூடாது. எத்தனையோ ஊழியங்களை அப்படி செஞ்சாச்சு, வருத்தத்தோட கஷ்டத்தோட இளைப்பாறுதல் இல்லாமல் இது எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இவன் என்ன பண்ணுவானோ, அவன் என்ன பண்ணுவானோ, இப்படி பயத்தோட நிறைய செஞ்சாச்சு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்யணும் அப்படின்னா அப்படியே இளைப்பாறுதலாக செய்யணும். ஆண்டவரே,
சமாதானமாக செய்யணும் ஆண்டவரே. நேற்றைக்கு இரவில் கூட இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபஸ்ட்டு இதை எனக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஏன் அப்படின்னா தேவை ரொம்ப பெருசு இல்லை, செய்ய போகிற வேலை மகா பெரிய பிரபுக்கு செய்ய போகிற வேலை இல்லை, இது சத்துருவோட போராடுகிற ஒரு வேலை இல்லை, அந்தகார இருளில் இருக்கிற பலரை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வர்ற வேலை, இது சாதாரணமானது அல்ல, இது டைரக்டான ஒரு பெரிய போர் மாதிரி. ஆனால் இந்த வேலையை நான் நம்புகிறேன், நம்ம கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்புகிறோம். நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா, கர்த்தர் நம்ம எப்படி செய்ய வைக்க போகிறாருன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் அப்படியே இளைப்பாறுதலா செய்ய வைக்க போறாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதற்காய் நம்மோட ஆட்களை கர்த்தர் எழுப்புவார், அதற்காய் கர்த்தர் ஞானிகளை நமக்காய் கர்த்தர் எழுப்புவார், அதற்காய் கர்த்தர் காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவார், அதற்காய் பரலோகத்தையே கர்த்தர் நமக்காய் கர்த்தர் திறப்பார். ஆமென். சில காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல யோசிச்சா நம்மளால இளைப்பாறுதலா இருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல். லிட்டரலா கர்த்தர் தருவாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க, ரொம்ப நன்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், பெரிய வாக்குத்தத்தம் இது, ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அந்த அப்படியே பீஸ்ஃபுல்லா ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படின்றது இன்னைக்கு நிறைய கோடிக்கணக்கான பேருக்கு இல்லைங்க. அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை கோடிக்கணக்கான பேர் இல்லை. எப்பவும் அவங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் தொடர்ந்துட்டே இருக்குது, மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கு. 24 மணி நேரமும் அவங்க இருதயத்தில் ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்குது. இல்லை, நான் சொல்றேன், அதை நீங்க போராடி ஜெயிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம இந்த உலகத்துல யாரு ரிலாக்ஸா இருக்கிறாங்களோ இல்லையோ, யாரு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும்னா நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனை அல்லவா, நாம் பிடித்திருக்கிறது மகா பெரிய பிரபுவை அல்லவா. அதனால ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 விதமான இளைப்பாறுதலை ஒரு மனுஷனுக்கு தேவை. நம்பர் 1, முதலாவதாக யோசனையில் இளைப்பாறுதல் தேவை. எதுல இளைப்பாறுதல் தேவை? நம்முடைய யோசனையில இளைப்பாறுதல். நீ உன்னுடைய திரளான யோசனையினால் இளைத்து போனாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, முதல்ல யோசனையில நீங்க இளைப்பாறுதலுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். திரளா யோசிக்க கூடாது, அதிகமா யோசிக்க கூடாது, நிறைய யோசிச்சு நீங்கள் சஞ்சலப்பற்றக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுடைய யோசனையில இளைப்பாறுதல். நம்பர் 2, இரண்டாவது உங்களுடைய மனசுல இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணும். சில காரியங்கள் எல்லாம் மனசுல கொண்டு போக கூடாது, சில கஷ்டங்களை எல்லாம் மனசுல கொண்டு போக கூடாது. உங்க மனசை இளைப்பாறுதலா வைக்கணும். நம்பர் 3, மூன்றாவது உங்கள் சரீரத்திலே இளைப்பாறுதல். எல்லாருக்கும் நம்முடைய சரீரத்தை கவனிச்சு அந்த சரீரத்தில் இளைப்பாற பண்ணணும். இந்த 3ம் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். இன்றையிலிருந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்க யோசனையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இளைப்பாறுதல். சிலரை பாருங்க, எப்பவும் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பாங்க, நெகட்டிவா யோசிச்சிட்டே இருப்பாங்க, அந்த யோசனையை நிறுத்தவே மாட்டாங்க. இல்லை, உங்களுடைய யோசனையை நிறுத்துறதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னால் முடியல பாஸ்டர், எனக்கு யோசிச்சிட்டே இருக்குது, அப்படியே யோசனை வந்துட்டே இருக்குது. இல்லை, அந்த நேரத்தில் பாட்டு பாடுங்க, அந்த நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை எடுத்து வாசிங்கள், வேதத்தை எடுத்து வாசிங்கள், நிறைய செய்திகளை கேளுங்க. ஆனால் உங்களுடைய யோசனையில் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இளைப்பாறுதல் இருக்கணும். ரொம்ப ஒரு ஆண்டவருடைய பிள்ளை யோசிச்சு நீங்க இளைப்பாறுதலை பறிகொடுத்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக உங்க மனசை எப்படி வைக்கணும் அப்படின்னா எப்பவும் இளைப்பாறுதலாய் வைக்கிறதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். மனசுல சஞ்சலங்களை கொண்டு வரவே வேண்டாம். நம்பர் 3, சரீரத்தில் என்னன்னா அந்தந்த நேரத்திற்கு தேவையான இளைப்பாறுதலை சரீரத்தில் பெற்றுக்கொள்ளணும். இந்த 3லையும் நீங்க இளைப்பாறுதலை இந்த இளைப்பாறுதல் வேண்டும் என்று கவனம் செலுத்துவீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்கிறதை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் உங்களை முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமே? எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், அடுத்ததாக 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் கற்பனையின்படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம்
அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா. ஆனால் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாராமா. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷத்திலே அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்தது. அது மட்டுமல்ல, தேசம் அமெரிக்கையா இருந்ததுனாலே அவன் அரணான பட்டணங்களை கட்டினான். இந்த ராஜா சுற்றி இளைப்பாறுதல் இருக்கிறதுனால இவன் மனசுல நினைச்சதெல்லாம் இவன் செஞ்சான். எப்படி இந்த இளைப்பாறுதல் வந்துச்சு அப்படின்னா, இவன் ராஜ்யபாரத்திலே ஏறி உட்கார்ந்த உடனே வேதம் சொல்கிறது, சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் அழித்து ஜனங்களை வழி விலகி போக பண்ணின அந்த அசுத்த காரியத்தை எல்லாம் விட்டு அகற்றி தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்தினான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற அந்நிய அசுத்தமான நம்மை சுற்றி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வழிகளிலே நடக்கிற சில காரியங்களை விடாம நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நீங்கள் உபாகமத்தில் வாசிக்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 65வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 28ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 28ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை வாசிக்கலாமா? 65வது வசனத்தை, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்கிற இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். நீங்கள் 64 கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமாக அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. யாருக்குள்ளன்னா, அந்நிய ஜாதிகளிடத்துல உனக்கு இளைப்பாறுதல் இராது. இன்னைக்கு நிறைய பேர் நாம் இளைப்பாறுதல் அற்று இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்நிய ஜாதியோட, ஆண்டவரை அறியாத, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, விக்கிரக ஆராதனையிலே இருக்கிற, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற, பரிசுத்தத்தை இல்லாமல் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற இப்படிப்பட்டவர்களை நம்ம கூட நம்ம வைப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா இளைப்பாறுதலாயிராது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய மனசு இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத மனிதர்களை விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்கிறது, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்மை சுற்றி இருக்கிற அசுத்த வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களை நம்ம கூட சம்பந்தம் கலப்போமே ஆனால், அவர்கள் கூட ஐக்கியம் வைத்திருப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது அப்படின்னா இளைப்பாறுதல் இருக்காது. இந்த ராஜா, இந்த ஜனங்கள் கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்ச உடனே அவங்க செய்கிற முதல் வேலை எதை செய்யணும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற கர்த்தருக்கு விரோதமான அந்நிய ஆட்களை, அந்நிய காரியங்களை அகற்றி விட்டார்கள். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த பட்டணத்தில் உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். அவர்களை கூட வச்சுட்டு, அவர்களோட ஐக்கியம் வச்சுட்டு, அவர்களோட பேசிட்டு, அவர்கள் எனக்கு வேணும்னு நினைச்சா கண்டிப்பாக நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா இளைப்பாறுதலை அடையவே அடையாது. ஸோ நம்பர் 1, முதல் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, அதுவும் அந்நிய அப்படின்னா விக்கிரகத்திற்கு முன்பாக போகிற, அசுத்த வாழ்க்கை வாழ்கிற, பாவத்திலே இருக்கிற, சுற்றி இருக்கிற மனிதர்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட பேச வேணான்னு சொல்லலை, அவங்கள்ட்ட பழக வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களோட சம்பந்தம் கலப்பீர்களே ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன இல்லை அப்படின்னா இளைப்பாறுதலே இல்லை. ஆமேன். சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடத்தி நல்ல பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு தங்கச்சி, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல திருச்சபை. ஆனால் திடீரென்று கூட படிக்கிற, காலேஜ் படிக்கிற ஒரு பையனை ரொம்ப நேசித்து, அந்த பையன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, அவன் ரொம்ப துன்மார்க்கன். ஆனால் இவங்களுக்கு அதை தெரியாது. அவன் இந்த பிள்ளையை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப இன்பமாய் பேசுவான், அழகாய் பேசுவான்.
நான் நல்லவன், என்ன மாதிரி யாரும் இல்லை, உங்கள் கடவுள் என் கடவுள் தான், நான் உங்களை சர்ச்சுக்கு வரேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய முழுவதுமாய் மனசை மாற்றி திருமணம் பண்ணிவிட்டான். திருமணம் பண்ணி சில ஆண்டுகள் தாண்டி இன்று வரைக்கும் அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலே இல்லை. சுத்தமாக ஆண்டவரையும் ஆராதிக்க முடியல, தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்க முடியல, அவருடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்நிய ஜாதி, அந்நிய மனிதர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதர்களோட நம்ம ஐக்கியம் வைப்போமே, ஆனால் அந்த ஐக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இளைப்பாறுதலை எடுத்து போடும். அதனால் நமக்கு யாரையும் பகைக்கவும் வேண்டாம், அதே நேரத்தில் நம்ம யாரையும் நம்ம ரொம்ப கூட வச்சுக்கவும் வேண்டாம். ஆமே, நமக்கு நம்ம கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எனக்கு என் கர்த்தர் நான், என்னை ஆறுதல் படுத்துகிறவர் அவர், என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அவர். நான் ஆண்டவரை தேடுறேன்னா, சர்ச்சுக்கு போறேன்னா, பைபிள் வாசிக்கிறேன்னா, என்னை திருப்திப்படுத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக, மகிழ்ச்சிக்காக இன்னொரு குடும்பத்தையோ இன்னொரு நபரையோ தேடி போடுறதை விட கர்த்தரை தேடி போங்க. அந்த சமாதானம் கடைசி வரைக்கும் உங்களை நிற்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது பாஸ்டர், விட்டா நல்லா இருக்காது பாஸ்டர். நான் சொல்கிறேன், விட வேண்டிய உங்களை விட்டாதான் உங்க குடும்பத்தில் இளைப்பாறுதல் வரும். உங்க வீட்டில் இளைப்பாறுதல் இல்லைன்னா வராது. அவங்கள பிடிச்சி வச்சுட்டே இருப்பீங்கன்னா இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்காது. அவங்கள விட்டுருங்க, அவங்க பார்த்துக்கட்டும், அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களால் உங்கள் ஜெபம் கட்டாகுது, அவர்களால் உங்க விசுவாசம் தொலைஞ்சு போகுது, அவர்களால் உங்க பணம் போகுது, அவர்கள் உங்களை மிகவும் குறைவாய் பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்க ஏன் உங்க கூட வச்சுக்கணும்? ஆண்டவர் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு தேசத்தில் அவங்கள கொண்டு போய் குடியமர்த்தும் போது கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஏத்தியர், எபூசியர், பெர்சியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட எல்லா ஜாதிகளையும் அங்கிருந்து நீ என்ன பண்ணிரு, நீ துரத்தி இருப்பா. நீ போன உடனே உனக்கு என்ன வேலை அப்படின்னா சுத்திகரிக்கிற வேலை. ஒரு தேசத்துக்குள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு முதல் கொடுக்கிற வேலை என்ன வேலை அப்படின்னா சுத்திகரிக்கிற வேலை. இதெல்லாத்தையும் கலட்டிரு, இதெல்லாத்தையும் கழிச்சிரு, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, இவங்களுடைய கான்ட்ராக்ட் மொத்தத்தையும் எடுத்துரு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்திரு. அப்படி மாத்திட்ட அப்படின்னா உனக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா இளைப்பாறுதல். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற இந்த அசுத்த காரியங்கள், அசுத்த மனிதர்கள், இப்படிப்பட்ட கலாச்சாரங்களில் இருக்கிற எல்லாரையும் விட்டுருங்க. உங்க குடும்பத்துக்கு எப்படி இளைப்பாறுதல் வரும்னு வைங்க. சிலரை நீங்க விடுகிற வரைக்கும் உங்க குடும்பத்தில் இளைப்பாறுதல் என்ன பண்ணாது, சமாதானம்ன்ற ஒன்று வராது. சிலரை விட்டாதான் உங்க குடும்பத்தில் சமாதானம் வரும். நான் விட்டா எங்க போவேன்னு நினைக்கவே கூடாது. கர்த்தர் பேசுகிறார், யாருக்காக கர்த்தர் சொல்றாருன்னு தெரியாது. அவங்கள விட்டு விலகு, அவங்கள விட்டு விலகு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 30வது வசனத்தை வாசிக்கலாமா? இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. நீங்கள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவன் ஜனத்தாரோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகவும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடற்காரரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது 30வது வசனம் இப்போ வாங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்றால் நீங்க எப்ப துதிச்சு பாடுறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். உங்க மனசு இளைப்பாறுதல் அற்று இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தம் போட்டு ஒரு பாட்டை பாடணும். நல்ல ஒரு பாடல். இது உண்மையிலே இந்த வார்த்தை அப்படியே எனக்கு அப்படியே நடந்திருக்குது. இரவு நேரத்தில் சில காரியங்களை யோசிக்கும் போது சஞ்சலமாய் எப்படி இதை முடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போது அப்படியே என்னுடைய இருதயம் ஒரு பாடல் அப்படியே ஹம் பண்ணி சத்தமாக பாடினா போதும். அந்த பாட்டை பாடும்போது துதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய இளைப்பாறுதலை என் மனசில் உணர்ந்திருக்கிறேன். யோசபாத் ராஜா, அவனுடைய ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. அவனுடைய ராஜ்யபாரத்தில் எங்கும் இளைப்பாறுதல் இருந்தது. அவன் செஞ்ச காரியம் வேற எதுவும் இல்லை. வேதம் சொல்லுது, பாடுறதற்கு பாடற்காரரை என்ன பண்ணானமா நிறுத்தினான். அவனுடைய ராஜ்யபாரத்தில் யுத்த வீரர்களை நிறுத்தினானோ இல்லையோ,
அங்கே இருக்கிற சிப்பாய்களை அவன் நிறுத்தினால இல்லையோ, யாரை நிறுத்தினா அப்படின்னா பாடுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை நிறுத்தினான். ஏன்னா யோசபாத்துக்கு தெரியும், நம்ம துதித்து பாடும்போது சத்துரு ஓடி போவான். துதித்து பாடும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நான் நம்புறேன். பாட்டு பாடுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை பாடுங்க. உங்க வீடுகளில் பாடல் சத்தம் கேட்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் பாடல் சத்தம் கேட்கட்டும், உங்களுடைய காதுகளில் பாடல் சத்தம் கேட்கட்டும். கர்த்தரை துதிச்சு பாட 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 கர்த்தர் சுற்றிலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். நம்பர் 1, முதலாவது அந்நிய ஜாதிகளை, அசுத்தர்களை, தேவனுக்கு பிரியமில்லாதவங்களை உங்களை விட்டு துரத்திட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா சமாதானம் வரும், இளைப்பாறுதல் வரும். நம்பர் 2, ரெண்டாவது நீங்க துதிச்சு பாடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இளைப்பாறுதல் வரும். மூன்றாவது நம்ம ஃபர்ஸ்ட் வாச்ச வசனத்திலேயே இருக்கிறது, அவர்கள் அவரை தேடின போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஒரே ஒரு மருந்து தாங்க. உங்க மனசு இளைப்பாறுதலா இருக்கணும்னா கர்த்தரை தேடினீங்கன்னா போதும். நம்ம மனசு என்னவா இருக்கும் அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு காலையில கர்த்தர் சமூகத்தில் எழும்பி உட்கார்ந்து சர்ச்சிலையும் வீடுகளிலையும் உட்கார்ந்து இப்படி கர்த்தரை தேடும் போது இந்த நாள் முழுக்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க, இது ஒரு பெரிய பூஸ்ட். இது ஒரு கொஞ்ச நேரம் நம்முடைய தூக்கத்தை நம்ம விடுறோம், கொஞ்ச நேரம் நம்ம இதற்காக விலைக்கரையம் பண்ற மாதிரி பண்றோம். இதனுடைய ஒரு மதிப்பு என்னன்னா இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுற மாதிரியே இருக்கும். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்திட்டே இருப்பாரு. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உங்க மனசு இளைப்பாறுதல் அற்று போகும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க ஓடிடணும்னா கர்த்தர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் உண்மை தேடுறேன், நான் உண்மை தேடுறேன் ஆண்டவரே. நீங்க கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சஞ்சலமே இல்லாம சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களுக்கு பலவிதமான நோய்கள் வந்து கொண்டே இருக்குது. சரீரங்களில் நோய்கள். இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இதுன்னா எல்லாருக்கும் இளைப்பாறுதல் இல்லை. அந்த இளைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்னா கர்த்தரை தேடும் போது. உங்க குடும்பம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தரை தேடுறவங்களுக்கு, தேவனை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.